மெடிக்கல் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்து 3 வருஷமாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பர்சன் மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவோமோ பழகுவோமோ அதே மாதிரி தான் நாங்களும். எனக்கான ஒரு கோ டு பர்சன். சந்தோஷம், சோகம், கோபம் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் போவேன். பர்சனல் இஷ்யூஸை எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் கேட்கும் ஒரு பர்சன். எங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவங்கள பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு பிலீவ் பண்ணேன். ஸோ I proposed to that person without even having an idea of rejection. ஆனால் நினச்சது நடக்கலை. அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப் ஃபுல்லாக இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும், நிறைய சந்தோஷமான தருணங்களும் காதலும் நிறைஞ்சிருக்கும்னு நினச்ச என் கனவுகள் எல்லாம் மனசோடஞ்சு நின்னேன். சரி, நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், அதை ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்லி ரிசால்வ் பண்ணலான்னு போய் பேசினேன். திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனேன். தட் பர்சன் ஆல்சோ அக்செப்டட் டு பி அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஆனால் முன்னாடி இருந்த அதே டெப்த் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இல்லை. கான்வர்சேஷன் கம்மியாச்சு, கான்டாக்ட் கம்மியாச்சு. நல்ல ஃப்ரெண்டை இப்போ இழந்துட்டோமோன்னு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், பழைய மாதிரி பேசலான்னு சொல்லும் விஷயம்லாம் அந்த பர்சனை இன்னும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் புரியுது, நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஐ அட்மையர் த பர்சன் அ லாட். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தட் பர்சன். இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி அவங்கக்கிட்ட என்னால் பேசவே முடியல. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. எப்பயாவது பேசுறது கூட எப்பயும் இல்லாமல் போயிடுமோன்னு பயப்படுறேன். என்ன பண்ண? இதை பற்றி அந்த பர்சன்கிட்ட பேசலாமா வேண்டாமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் பேபி. ஒரு பர்சன் கூட டீப்பான பாண்ட் பில்ட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் ஒரு க்ளோஸான பர்சனாக இருந்து அவங்கக்கிட்டேருந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது இமோஷ்னலி அது நம்மளை ரொம்பவே பாதிக்குங்க. அது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், பேரண்ட்ஸ் கூட, சிப்ளிங்ஸ் கூட, கொலீக்ஸ் ஆர் எனி பர்சன். இந்த பாதிப்பு எப்படி இருக்கும், எதனால் அது ஏற்பட்டுச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான், புரிஞ்சுக்கும் போது தான் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிங்க கைட் பண்ணும். அதுக்கப்புறமா திரும்ப போய் அந்த பர்சன்கிட்ட பேசலாமா வேண்டாமான்றதுக்கான பதிலாக சொல்கிறேன். இங்கே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இவால்வ் இன்டு சம்திங் மோர். மியூச்சுவல்னு நம்பின ஒரு விஷயம் அது உண்மை இல்லைன்னு தெரிய வருது. எதிர்பார்த்த ஒரு பதில் கிடைக்கலன்னு தெரிய வரும்போது வி ஃபீல் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒரு விஷயத்தை நம்பின ஆனால் அது உண்மை இல்லைன்ற போது நம்ம தாட்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவோம். இதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபீலிங். இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அதை எப்படிரா ரிசால்வ் பண்ணலான்னு நம்ம மைண்ட் ஒன்று உன் பிலீஃபை மாற்றிக்கோன்னு சொல்லும். அதாவது நீ எதை நம்பின, நமக்கு அந்த பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த பர்சனுக்கும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்பினல, அதை மாற்றிக்கோ. அப்போ தான் நீ இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆர் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவேன்னு சொல்லும். இல்லையா 2, நடந்த சிச்சுவேஷனை நம்மளே ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம். ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்க, மனசை தேத்திக்க சிச்சுவேஷன் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். டைமிங் சரியில்லை, ரைட் பர்சன் ராங் டைமிங்கில் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம், அதான் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணோம். பட் நத்திங் இஸ் ராங் வித் மீ அப்படின்ற தாட் ஜென்ரேட் ஆகி இன்டென்சிவான நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்க நம்ம மைண்ட் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு நம்மளோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள ஒரு பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் பிரேக் ஆகுறதுல ரொம்பவே கவலைப்படுவாங்க. நம்ம தனியாகிடுவோமோ, நமக்கு அடுத்து இதே மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது ஆர் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பயம், டவுட், ஒரு ஃபியர் ஆஃப் அபெண்டன்மெண்ட்டை உள்ள தூண்டும். அதுவே நம்மளை அந்த பர்சனை நோக்கி ஓட வைக்கும். இவங்களை எந்த காரணத்தை கொண்டும் லூஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது அவங்கள நம்ம கூடவே இருக்க வைக்கணும்னு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போவீங்க. ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க. யூர் அகெயின் ஆன்ஷியஸ் தட் கரெக்டாக பேசுவோமா, அதை அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற பயம் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனுக்கு லீட் பண்ணும். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த காக்னிட்டிவ் டிசனன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது, உங்கள் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, இது எல்லாமே நேச்சுரல் தான். இந்த ஃபீலிங்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். த ஃபீலிங்ஸ் யூ ஹேவ் ஃபார் யோர் ஃப்ரெண்ட் ஆர் வேலிட், பட் தே மே நாட் பி ரிட்டர்ன்ட் இன் த சேம் வே யூ எக்ஸ்பெக்டட். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அது எல்லாமே இவால்வ் ஆகிட்டே தான் இருக்குங்க. சிலது லைஃப் லாங் ஸ்டே ஆகும், சிலது கொஞ்ச நாள் தான் கூட ட்ராவல் பண்ணும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். சில ரிலேஷன்ஷிப் நம்மளை நாமே தெரிஞ்சுக்க, க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செல்ஃப் கம்பேஷன்.
உங்கள் ஃப்ரெண்டோட மைண்டில் ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் நீங்கள் உங்களையும் புரிஞ்சுக்க டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. அச்சோ, இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பழகின ஒரு பர்சன்ட்டு போய் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம், இப்போ அவங்க திரும்ப வந்து பேச ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, திரும்ப என் கூட பேச பழைய மாதிரி பழகு அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு எவ்வளோ ஆக்வர்டாக இருக்கும்ல. நம்ம அந்த பர்சனாக இருந்தால் நம்மளும் ஹர்ட் ஆகிருப்போம், இப்போ அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டோட நிலைமையை இவ்வளோ அக்கறையோடு பார்த்துக்கிற நீங்கள் உங்களுக்கும் அதே அக்கறையை கொடுங்களேன். யூ ஆர் allowed to மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹீலிங். அடுத்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது ஒரு க்ளோஷர், ஒரு கிளாரிட்டிக்காக தான் இங்கே நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன? இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்லையா? நான் தான் ஒரு வாட்டியும் ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? டு யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள்? ஆர் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கிறதுல விருப்பம் இல்லை, ஆனால் இந்த ஆக்வர்ட்னஸ் போகிறதுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் வேணும்னு எதிர்பார்க்குறியா? இந்த கிளாரிட்டி, இந்த குவெஸ்டன்ஸ்க்கான கிளாரிட்டியும் பதிலும் கிடைக்க தான் போராடுறோம். க்ளோஷர் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அன்சர்டனிட்டி அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் க்ளோஷர் கொடுக்கணும்னு ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறதுல சில டைம் திங்ஸ் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிடுங்க. பிகாஸ் தே மைட் ஆல்சோ பி இன் அ கன்ஃபியூஸ் ஸ்டேட் அண்ட் டு நாட் ஹாவ் அ கான்க்ரீட் ரிப்ளை ரெடி. இங்கே நம்ம தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது, சம்டைம்ஸ் க்ளோஷர் கேன் ஒன்லி பி ஃபவுண்ட் வித்தின் ourselves. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும்ல, அப்போது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும் இந்த நிலமை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி திரும்ப திரும்ப நடக்குதுன்னு நினைக்கும் போது, இதை பாருப்பா, இந்தந்த ரீசன்னால தான் உனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பாகிடுது. அந்த நேரத்தில் நம்ம தாங்க அந்த க்ளோஷரை க்ரியேட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். மூணாவதாக, கிவ் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஃபார் எமோஷ்னல் ஹீலிங். பல விஷயங்களை நம்மளை சுற்றி இருக்கிறது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, உனக்கும் அது பிடிக்கக்கூடாது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னால் டக்குன்னு ஒத்துப்போமா? இஃப் இட் டசன்ட் அலைன் வித் அவர் வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ், நம்ம என்ன சொல்லுவோம்? நோன்னு தான் சொல்லுவோம். யூ கேன் கண்ட்ரோல் வாட் ஐ லைக் ஆர் டிஸ்லைக்னு சொல்ல தான் மனசு வரும். தே கேன் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அஸ். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமா இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காதது நமக்கும் பிடிக்க வேணாம்ப்பா அப்படின்னு டிசைட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான், அவங்க கிடையாது. ஸோ தே கேன் கண்ட்ரோல் யூ. அதே மாதிரி தாங்க நம்மளாலையும் பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது உங்கள் ஃப்ரெண்டோட இமோஷன், உங்கள் ஃப்ரெண்டோட டெசிஷனும் குறிக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வேல்யூ பண்ணுறேன், அந்த பாண்ட் நிலைக்கிறதுக்கு நான் எஃபர்ட் போடுறேன். ஆனால் அந்த பர்சனுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும்னு நினச்சா கண்டிப்பாக எஃபர்ட் போடுவாங்க. அப்படி போடலைன்னா இட்ஸ் லிட்ரலி அ சைன். நம்ம வேல்யூ பண்ணுற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் போடுவோம். கான்டாக்ட் இல்லைன்னா கூட ஏன் கான்டாக்ட் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே, ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறதே ஒரு எஃபர்ட் தான். அதுவும் இல்லைன்றப்போ லெட் கோ ஆஃப் தி நீட் ஃபார் கண்ட்ரோல். உங்களுக்கானது உங்களை தேடி வரும், நீங்கள் எஃபர்ட்டே போட வேண்டாம்லாம் சொல்லலை. நீங்கள் தேவையான எஃபர்ட் போட்டாச்சு, இனி அந்த சைட்லேருந்து தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். பி பேஷண்ட் வித் யோர் செல்ஃப் அண்ட் வித் யோர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில கேள்விகள், இது ஹார்ஷாக இருக்கலாம், இல்லை ரியாலிட்டி செக்காக கூட இருக்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லி ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு நீங்கள் கன்ஃபஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒத்துக்கிட்ட அந்த பர்சன் இஸ் குட். பட் முன்ன மாதிரி அந்த பர்சன் க்ளோஸாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேறாங்க அப்படின்ட்டு அவங்களோட பிஹேவியரில் தெரிய வரும்போது, அவங்கள நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணுறோமோ, திரும்ப பேசு பழகுன்னு சொல்லி ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷனில் தள்ளுறோமோ, ஹர்ட் பண்ணுறோமோன்னு உங்களுக்கு தோணுதா? அவங்களோட பிஹேவியர் ஆக்சுவலி அப்படி தான் இருக்குது, உங்களை விட்டு விலகி போகிற மாதிரி தான் இருக்கா? அப்போது முன்னாடி சொன்ன மாதிரி லெட் கோ ஆஃப் தி ஃப்யூச்சர். நம்ம கையில் அது இல்லைங்க, அவங்களோட டெசிஷன் அவங்க தான் எடுக்கணும். நேச்சுரலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அன்ஃபோல்ட் ஆகட்டும். இஃப் தட் பர்சன் வேல்யூஸ் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், they'll come and put effort to work it out. அடுத்த கேள்வி, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஒரு பர்சன்ட்ட திரும்ப ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உங்களுக்கு இருக்குமா? ஏன்னா ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டோட பார்த்த ஒரு பர்சன் என்ன பண்ணாலும் நமக்காக தான் பண்ணுறாங்கன்னு தோணும். கைண்ட்னஸ் கூட சில டைம் லவ் மாதிரி தான் தெரியும். இந்த மைண்ட் செட் நமக்கு இருந்துட்டு மனசில் லவ்வை மறைச்சிட்டு அந்த பர்சன் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் நாட் ட்ரூ டு யுவர் செல்ஃப், யூ ஆர் நாட் ட்ரூ டு யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஆமாம், எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதை நான் கன்ஃபஸ் பண்ணும்போது நினச்ச ரெஸ்பான்ஸ் வரல. ஸ்டில் வாட் எவர் த ஃப்யூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் த பர்சன், I'll be genuinely happy about it என்ற அக்செப்டன்ஸ் இல்லாட்டி அங்கே உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. யோசிங்க.
இந்த விஷயத்தை நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் கூட யோசிச்சிருக்கலாம். தன் மேலே ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு பர்சன் கூட திரும்ப என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, எனக்கு டைம் வேணும், என்னால் திரும்ப கம்ஃபர்டபுளாக முடியுமான்னு தெரியல, ஐ ஃபீல் ஆக்வர்ட் டு ரெஸ்பாண்ட்னு உங்கள் ஃப்ரெண்டும் யோசிச்சிருக்கலாம். இப்போது நீங்கள் யோசிங்க, உங்கள் ரியாக்ஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கொஞ்சம் பார்த்தோம். ஃபைனலி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் இந்த சுச்சுவேஷனை பற்றி பேசலாமா வேண்டாமான்ற கேள்விக்கான பதில் பார்ப்போம். ஓப்பன் அண்ட் ஆனஸ்டான கான்வர்சேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்தும். ஆனால் இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் வரல, ஒரு கான்வர்சேஷனுக்கு ரெடியாக இல்லைன்னு நம்ம சென்ஸ் பண்ணுறோன்னா, give the friend the space they need. Let go. Sometimes the best thing you can do is to allow yourself and the other person to heal independently before revisiting the sensitive topics. இல்லை, என்னால் வெயிட் பண்ண முடியாது, என்னால் வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியலப்பா, ஐ வாண்ட் அ ரெஸ்பான்ஸ்ன்னு நீங்கள் நினச்சா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்டு போய் நேரடியாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. பாவம் பார்க்காம உண்மையாக என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். பட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த பர்சன் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரலான்னு சொன்னாலும் சரி, இல்லை தொடராது அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னோட ஓவர் திங்கிங்க்கு அங்கேயே ஒரு க்ளோஷர் கிடைக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் எடுங்க. என்னுடைய சைட்லேருந்து நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீலிங் இஸ்ன்ட் லீனியர். எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் எஃபர்ட் 2 சைடும் இருக்கணும். தட் இஸ் தி ஹெல்தி ஒன். பி பேஷண்ட் அண்ட் கைண்ட் வித் யோர் செல்ஃப் டு. உங்கள் ஃபீலிங்ஸ் வேலிட், உங்கள் இமோஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், உங்கள் க்ளோஷர் கிடைக்கணும்னு நினைக்கும் உங்கள் விருப்பம் எல்லாமே நார்மல் தான். ஆனால் சில டைம் நமக்கு பல சிச்சுவேஷன்ஸில் க்ளோஷர் கிடைக்கிறது இல்லைங்க. ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அந்த பர்சன் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்களோ அதே அக்கறையை உங்கள் மேலேயும் கொஞ்சம் காட்டுங்க. ட்ரீட் யோர் செல்ஃப் வித் கம்பேஷன். கிவ் யோர் செல்ஃப் த டைம் யூ நீட் அண்ட் ரிமைன் ஓப்பன் டு தி ஃப்யூச்சர். இது உங்களுக்கான எபிசோட் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்கானது தான். ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட். மேபி இந்த எபிசோடை கேட்டுட்டு நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளுக்கான பதிலை உங்ககிட்ட வந்து சொல்லலாம், ஒரு க்ளோஷர் கொடுக்கலாம். இந்த எபிசோட் நம்ம லிசனர் ஒருத்தவங்க எழுதின மெயிலுக்கான ரெஸ்பான்ஸ். உங்களுக்கும் இதிலிருந்து ஒரு சின்ன நல்ல தாட் கிடைக்க ஹெல்ப் பண்ணியிருந்தா ஐ எம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.